தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை கொடுக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தபடியினாலே தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்றதான வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதாய் இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரர்களாய் குமார்த்திகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நமக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? என் குமாரனாகிய தாவீதே. அந்த இடத்துல உங்களுடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பெயரை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த பெயரை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசுவை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார்கள். அது மட்டுமல்ல, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் மென்மேலும் பலப்படுவார்கள். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளா இல்லாமல் தலையாய் இருப்பாய் என்று சொன்னார். நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நீங்கள் அவருக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே நாத்தான்வேலை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொன்னார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இதிலும் பெரிதான காரியங்களை அவர் உனக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன் உனக்காக ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். உனக்காக பெரிய காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள், மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று அந்த வசனத்தின் பிரகாரமாகவே இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வரப்போகிற நாட்களிலே நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள். வரப்போகிற நாட்களிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் அபிஷேகத்துக்குள்ளே நடத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அநேக வேலைகள் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுதந்திரமாய் நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். நான் உன் தண்ணீரையும் நான் உன் அப்பத்தையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் உன் அப்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்தபடியாக உன்னுடைய வியாதியும் உன்னை விட்டு கண்டிப்பாக விலக்கி போடுவார். கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க தான் முடியும். ஆகவே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? வேதம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமார்த்திகளாக இருப்பீர்கள். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.